வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் ஆடியோ பதிவாக பார்க்கலாம். இன்று 27ஆம் தேதி மே மாதம் 2024. இன்றைய கிழமை திங்கள்கிழமை. இன்று சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார். காலை 10:14 வரை பூராட நட்சத்திரத்திலும், அதன் பிறகு உத்திராடம் 1ஆம் பாதம் அந்த தனுசு ராசியிலேயே நட்சத்திர மாற்றத்தை அடைய இருக்கிறார். இன்று மாலை 4:05 மணி வரை 4:05 வரை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நிலையும், அதன் பிறகு மகரத்திற்கு உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இன்று சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைந்து ராசி மாற்றமும் அடைய இருக்கிறார். இப்பொழுது கிரகநிலைகளை பார்க்கலாம். மேஷத்தில் புதன் தனித்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள். கன்னியில் கேது கிரகம். தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு மனம் மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு முன்னேற்றம், ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை, அதிர்ஷ்டத்தால் நன்மை, தொழில் மேன்மை, வருமானம் உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக அக்கறை தேவை. ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இன்று மாலை 4:05 வரை சந்திராஷ்டமம், பிறகு மிதுனத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ரிஷப ராசிக்கு குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை. ஜென்மத்தில் உள்ள அதிக கிரகங்கள் குடும்ப வாழ்வில் குழப்பங்களை கொடுக்கலாம். வண்டி வாகனங்களிலும் அதிக கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள், பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஓய்வு அதிகம் எடுக்க வேண்டும். மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மாலை 4:05 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் அனுசரித்து பாதுகாப்பாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. குழந்தைகளின் பிடிவாதம் எரிச்சலூட்டும். விட்டு கொடுத்தால் மட்டுமே நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடகத்திற்கு குடும்பத்தில் ஒற்றுமை, பணியில் உயர்வு, அற்புதமான லாபம், ஆனாலும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழிலுக்கான விரயங்களும் அந்த விரயங்கள் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான தொழில் மேன்மையான காலங்களாக இருக்கிறது. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்மத்திற்கு மாலை 4 மணிக்கு மேல் நிம்மதியான நிலை இருக்கும். காலை முதல் மாலை 4 மணி வரை 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு சிறிது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய மனநிலையில் சிறிது தொல்லையான நிலையாக இருக்கும். பணிச்சுமை அதிகம் இருக்கும். தொழில் வளர்ச்சி லாபம் இருந்தாலும் தொழிலுக்கான அலைச்சல்கள் அதிகம் உண்டு. ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம். மனதில் மகிழ்ச்சி. கண்டிப்பாக தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உதவி மிக்க உதவியாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் சம்பந்தமான உயர்வுகள், நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை, திடீர் தனப்பிராப்தி, வாழ்க்கை துணை வழியில் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பணியில் நல்ல உயர்வு, வருமானம் உயரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று அனைத்து கிரகங்களும் 7ஆம் வீட்டில் தொடர்பாக இருப்பது. வாக்குஸ்தானத்தில் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது, வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்ல நிலை. மனக்குழப்பத்தை தவிர்ப்பது, தேவையில்லாத எதிர்கால திட்டங்களை நினைத்து குழப்பத்தை அடைவதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உத்தியோகத்தில் தொழிலில் அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி, வருமானம் உயரும். ரொம்ப சிறப்பான யோகமான காலகட்டங்கள். அதிர்ஷ்டத்தால் நன்மை, தந்தையின் வழியால் ஆதாயம், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு வாழ்க்கை துணையுடைய நிலையில் விபரீத ராஜயோகம், அதிர்ஷ்டமான காலகட்டம். அவர்களுக்கு பணியில் வளர்ச்சி, தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள், வளர்ச்சிகள். குழந்தைகளுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது, பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, தொழில் லாபம், பணிச்சுமை மிக கடினமாக அதிகமாக இருக்கும். மனச்சோர்வு வந்து நீங்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம். வருமானம் உயரும். நல்ல விபரீத ராஜயோகம், நினைத்த காரியங்களை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நிலை உத்தியோகத்தில் ஏற்படும். திருமண வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். நன்றி நண்பர்களே. இதுதான் 27ஆம் தேதி மே மாதம் 2024 திங்கட்கிழமைக்கான ராசி பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.